Hello students, this is Saranya from Arjar Academy. நான் தான் உங்க மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி பார்த்தோம். அதில் எல்லா கான்செப்டும் கவர் பண்ணோம். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அண்ட் சம் ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். எதில் இருந்துன்னா இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில இருந்து. இப்போ இதில் வந்து 7 மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்பாங்க இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில இருந்து. ட்ரிக்னாமெட்ரி அப்படின்ட்டு ரெண்டு சாப்டர்ஸ் வருமா? என்னென்ன சாப்டர்ஸ் வரும்? இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி ஒன்று அண்ட் இன்னொரு சாப்டர் சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. ரெண்டுத்தையும் சேர்த்து 12 மார்க்ஸுக்கு போர்டு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் வெறும் இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில் 7 மார்க்ஸுக்கு வரும் கொஷின்ஸு. இப்போ நீங்கள் போன வீடியோ கான்செப்டை ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ இந்த வீடியோவும் பாருங்கள். இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம், if tan A equal to 3/4 and find the value of 1/sin A plus 1/cos A. இப்போ tan A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 3/4 அப்படின்ட்டு. நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 1/sin A plus 1/cos A equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இது வந்து 90 டிகிரியாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆங்கிள் அட் பி, தீட்டா ஏ அண்ட் இது சி. இப்போது தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடா, இது அட்ஜசன்ட். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போடென்யூஸ். இப்போது சைனுடைய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன? சைன்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஹோ, காஸ்னா ஹா. அப்போ சைன் ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ் அண்ட் காஸுக்கு ஏ பை ஹெச் ஹா. அண்ட் அப்போ டேனுக்கு என்ன வரும்? இது ரெண்டும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வருமா? இப்போ அதுதான் கொடுத்துருக்காங்க. tan A ஈக்குவல் டு 3/4. 3/4ன்றது என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஆப்போசிட் வேல்யூ 3 அண்ட் அட்ஜசன்ட் வேல்யூ 4. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 2 சைட் வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் தேர்ட் சைட் அப்படின்னா என்ன தியரம் யூஸ் பண்ணுவோம்? பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்ன? லாங்கஸ்ட் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 சைட்ஸா. அப்போது லாங்கஸ்ட் சைடு என்ன? ஏசி. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்த 2 சைடு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ இதெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஏசி ஸ்கொயரோட வேல்யூ தெரிஞ்சிடும். அதுதான் ஹைப்போடென்யூஸ். ஏபியோட வேல்யூ என்ன? 4. 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் பிசியோட வேல்யூ 3. இப்போ 9. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. ஏசி ஈக்குவல் டு 5 அப்படின்னு வரும். அப்போது இந்த ஹைப்போடென்யூஸ் வேல்யூ வந்து 5. இப்போ இது ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதையே வந்து சைன் ஏவோட இந்த ரேஷியோ சப்ஸ்டியூட் பண்ணி சைன் ஏக்கு என்ன அண்ட் காஸ் ஏக்கு என்ன அப்படின்னு சொல்லணும். சைன் ஏனா என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸா. ஆப்போசிட் வந்து 3 பை ஹைப்போடென்யூஸ் 5. அப்போது சைன் ஏ ஈக்குவல் டு 3/5 அண்ட் காஸ் ஏ என்ன வரும்? காஸ் ஏல என்ன இருக்குது? ஏ பை ஹெச்சா. ஏவோட வேல்யூ 4, ஹெச் வந்து 5. அப்போ 4/5. 4/5. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? சைன் ஏ 1/sin A ப்ளஸ் 1/cos A ஃபைண்ட் பண்ணோம். 1/sin Aவோட வேல்யூ 3/5. 3 டிவைடட் பை 5 ப்ளஸ் 1/cos Aவோட வேல்யூ 4/5. இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 5/3 ப்ளஸ் 5/4. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம், இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 5 4s are 20 plus 15/12. 35/12. இதுதான் இந்த இதோடைய ஆன்சர். 1/sin A plus 1/cos A equal to 35/12. Okay, second sum.
இந்த சம் வந்து 2023ல கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, இஃப் sin theta minus cos theta equal to 0 and then find the value of, then find the value of sin power 4 theta plus cos power 4 theta என்னன்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இதான் கொஸ்டினா. கண்டிஷன் இஃப் என்ன கொடுத்துருக்காங்க, sin theta minus cos theta equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல்ட்டுக்கும் அந்த சைட் போயிடுச்சுன்னா என்னவாகும், ப்ளஸ் காஸ் தீட்டாவாகுமா. அப்போது sin theta equal to cos theta. சைனும் காசும் எப்போ ஈக்குவலாக இருக்கும், அந்த ஆங்கிள்ஸில் பார்ப்போம்ல, அந்த டேபிள் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் எப்போனா 45 டிகிரியில் ஈக்குவலாக இருக்கும். 45 டிகிரி. அப்போது தீட்டா ஈக்குவல் டு 45. இப்போ நம்ம இந்த 45 எடுத்துகிட்டு போய் கொஷினில் சால்வ் பண்ணலாம். சைன் தீட்டா இருக்கிற இடத்துல 45. இப்போ தீட்டாவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா sin power 4 theta ப்ளஸ் cos power 4 thetaவோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். sin power 4 45 plus cos power 4 and 45. இது வந்து இப்போ அந்த ஆண்ட்ரிக் இருக்குல்ல, அதை வச்சு பார்த்தோன்னா 45 எங்கே வரும், தேர்ட் ஃபிங்கர் இங்கே வருமா. சைன் அப்படின்னா என்ன ஃபார்முலா, லாஸ்ட் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரூட் பிலோ பை 2. சைன் அப்படின்னா கீழே, பிலோ. ஓகேவா. அப்போது ரூட் பிலோ பை 2 அப்படின்னு வருமா. சைன் 45க்கு கீழே எத்தனை ஃபிங்கர் இருக்குது, 2 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போ ரூட் 2 பை 2, அதுதான் எதோட ஆன்சர், சைன் 45 டிகிரி. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரூட் 2 பை 2வை வந்து ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாம். ரூட் 2 ரூட் 2 கேன்சல். சைன் 45யோட ஆன்சர் வந்து 1 பை ரூட் 2. இப்போ சைன் 45 1 பை ரூட் 2, பவர் 4 இருக்குது, அதனால் ஹோல் பவர் 4 போட்டிருக்கேன். ப்ளஸ் அதே மாதிரி காஸ் 45, காஸ் அப்படின்னா ரூட் அபவ் பை 2வா. 45 ரூட் அபவ் என்ன இருக்குது, ரூட் 2 பை 2. அப்போ அதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும், 1 பை ரூட் 2 ஹோல் பவர் 4. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 பவர் 4, இது ரூட் 4 வந்து 4 டைம்ஸாக மல்டிபிள், ரூட் 4 ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2. ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 என்ன, 2. இந்த ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு 2, 2 2s are 4. அப்போ இதே தான் இங்கேயும் வரும். தென் கீழே ரெண்டு டினாமினேட்டரும் சேமா, அதை அப்படியே எழுதிட்டு 1 + 1 வந்து 2, 2 1s are 2 2s are 4. இப்போ 1 பை 2 தான் இதோட ஆன்சர். sin power 4 theta plus cos power 4 theta equal to ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 1 பை 2. ஓகேவா. இந்த கொஸ்டின் வந்து 2023 போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தேர்ட் சம். இந்த சம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து 2019ல் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, ப்ரூவ் தட் சம். எல்ஹெச்எஸும் கொடுத்துட்டாங்க, ஆர்ஹெச்எஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம LHS ஈக்குவல் டு RHS அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் தட் சம். sin A minus cos A plus 1 divided by sin A plus cos A minus 1 equal to 1 by secant A minus tan A ன்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. ப்ரூவ் தட் என்ன அப்படின்னா, sin A minus cos A plus 1 divided by sin A plus cos A minus 1 equal to 1 by secant A minus tan A அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். இப்போது இந்த சைடு LHS எடுத்துப்போம். நம்ம LHS இதில் எல்லாமே நம்மளுக்கு என்னவா இருக்குது, சைனு காசு அண்ட் இங்கே 1 இருக்குது. இப்போது சைன் காசு இருக்குது. இதெல்லாம் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் ஆன்சர் வரணும் அப்படின்னா சீக்கண்ட் டேன் அப்படின்னு வரணும். அப்போது என்ன பண்ணால் இந்த மாதிரி டேர்ம்ஸில் ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது இதில் எல்லாத்துக்கூடியும் இப்போ சைன் ஏ இருக்கா,
இதில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக சால்வ் பண்ணி ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த சைன் ஏ கூட காஸ் ஏவை டிவைட் பண்ணும் எல்லாத்துக்கூடையும். இதுக்கும் டிவைடட் பை காஸே, இதுவும் காஸே, காஸே எல்லாமே டிவைடட் பை காஸே. ஃபஸ்ட்டு என்னன்னா டிவைடிங் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை எதால் டிவைட் பண்ணணும்? காஸ் ஏவால் டிவைட் பண்ணணும். இப்போ பண்ணால் என்ன வரும்? சைன் ஏ by cos A minus cos A by cos A. Next 1 by cos A divided by sin A by cos A plus cos A by cos A minus 1 by cos A. இப்போ sin A by cos A என்னன்ட்டு எழுதலாம்? tan A வா? sin by cos அப்படின்னா tan மைனஸ் இது cos A கேன்சல் ஆகிட்டு 1 வரும் ப்ளஸ் 1 by cos A சீக்கன் A அப்படின்னு எழுதலாம். டிவைடட் பை sin A by cos A tan A ப்ளஸ் 1 மைனஸ் சீக்கன் ஏ. இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே மேலே 1 இருக்குல்ல, 3 ஐடென்டிஸ் பார்த்தோமா, அதில் ஈக்குவல் டு 1ன்னு எல்லாமே முடியும். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் tan A சீக்கன் A அப்படின்ட்டு இருக்கா. அப்போது tan A சீக்கன் A யூஸ் பண்ணி எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது? சீக்கன் ஸ்கொயர் A minus tan square A equal to 1. Secant square A minus tan square A equal to 1. அந்த ஐடென்டிட்டி இருக்கா? அப்போது 1க்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா secant square A minus tan square A சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ஈக்குவல் டு இந்த tan A ப்ளஸ் secant A அப்படியே எழுதிடுறேன். அந்த மைனஸ் 1க்கு பதிலாக secant square A minus tan square A divided by டிவைடில் அப்படியே எழுதுவோம் tan A plus 1 minus secant A. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ tan A plus secant A minus இந்த டேர்ம் வந்திருக்கு secant square A minus tan square A. இது எந்த ஃபார்மில் இருக்குது? a square minus b square. a square minus b square ஃபார்முலா என்ன? a square minus b square equal to a plus b into a minus b. அப்போது இங்கே ஏன்றது secant A, bன்றது tan A. அப்போது a plus b a minus bல என்ன வரும்? secant A plus tan A and secant A minus tan A அப்படின்னு வருமா? அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். tan A plus secant A இதை அப்படியே எழுதிட்டு மைனஸ் secant square A minus tan square Aக்கு பதிலாக secant A plus tan A into secant A minus tan A divided by இதை அப்படியே எழுதுவோம் tan A plus 1 minus secant A. இப்போ மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்குது? tan A plus secant A ரெண்டுத்துலேயும் இங்கேயும் இதுவும் ஈக்குவலாக இருக்கா? சேம் வேல்யூ இருக்குது. அப்போ அதை நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம். tan A plus secant A காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இதை காமனாக வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே 1 தான் இருக்கும். 1 இந்த மைனஸ் இதில் secant A tan Aவை வெளியே எடுத்துட்டோம். இன்னொரு டேர்ம் இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். மைனஸ் secant A minus tan A divided by tan A plus 1 minus secant A. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ப்ராக்கெட்டை எடுத்துட்டு இந்த மைனஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு எழுதுவோம். tan A plus secant A 1 minus secant A plus tan A
டிவைடட் பை டினாமினேட்டரை அப்படியே எழுதுகிறேன் tan a + 1 மைனஸ் சீக்கன் ஏ. இப்போது நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 1 மைனஸ் சீக்கன் ஏ ப்ளஸ் tan a ரெண்டுமே சேமாக இருக்கா? அப்போ ரெண்டுமே கேன்சல் பண்ணிட்டேன். மீதி என்ன இருக்கும் அப்படின்னா tan a ப்ளஸ் சீக்கன் ஏ இருக்கும். இப்போ tan a ப்ளஸ் சீக்கன் ஏ இருக்கா? நம்மளுக்கு என்னன்ட்டு ப்ரூவ் பண்ணணும்? 1 பை சீக்கன் ஏ மைனஸ் tan a அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போது என்ன பண்ணால் இது இன்னும் சால்வ் பண்ண முடிஞ்சால் இது வரும் அப்படின்னா tan a ப்ளஸ் சீக்கன் ஏ இதுதான் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா? இதில் நான் டிவைடட் பை 1 அப்படின்னு போட்டேன்னா இதுக்கு ரிலேட்டடான இன்னும் ஐடென்டிட்டி என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் யூஸ் பண்ணல அதே ஐடென்டிட்டி தான். சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் ஏ. ஓகேவா? tan a ப்ளஸ் சீக்கன் ஏ நியூமரேட்டர் அப்படியே எழுதுகிறேன். இப்போ இதை மறுபடியும் சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் ஏ வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ a ப்ளஸ் b a மைனஸ் பின்ட்டு எழுதுகிறேன். நியூமரேட்டர் அப்படியே எழுதிட்டு டிவைடட் பை a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போது மேலேயும் ப்ளஸ்ஸு கீழேயும் ப்ளஸ் இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1 பை சீக்கன் ஏ மைனஸ் tan a. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. அப்போது LHS ஈக்குவல் டு இது RHS நம்மளுக்கு கிடச்சிருச்சு. LHS ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட்டு 4th சம். இந்த சம் வந்து 2020 கேட்டிருக்காங்க போர்டு எக்ஸாமில். என்ன கொஸ்டின் அப்படின்னா இஃப் sin theta plus cos theta equal to √3, ஓகேவா? then the value of இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா tan theta plus cot theta என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோம். given என்ன கொஸ்டின்? sin theta plus cos theta வந்து √3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா tan theta plus cot theta என்ன அப்படின்ட்டு ஃபைண்ட் பண்ணோம். இப்போது இந்த கொஸ்டின் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். போன சம் மாதிரி தான். இப்போ இதை என்ன பண்ணால் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கொஸ்டினில் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணலாம். sin theta plus cos theta whole square equal to √3 whole square. ஓகேவா? இது இப்போ a plus b whole square ஃபார்முலா. a plus b whole square ஃபார்முலா என்ன? a plus b whole square equal to a square plus b square plus 2ab. இதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta equal to √3 into √3 என்ன? 3 தான் வரும். நெக்ஸ்ட்டு இப்போது sin square theta plus cos square theta ஐடென்டிட்டியில் ஃபஸ்ட் ஐடென்டிட்டியே இதுதான். இதோட வேல்யூ என்ன? 1 தான். 1 ப்ளஸ் 2 sin theta cos theta equal to 3. இப்போ இந்த 1 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு எடுத்துகிட்டு போனோன்னா 2 sin theta cos theta equal to 3 minus 1 2 வருமா? த்ரீ மைனஸ் 1 2 வரும். அந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிட்டு sin theta cos theta equal to 1 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த 1 இருக்கிற இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா sin square theta plus cos square thetaவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். sin theta cos theta equal to sin square theta plus cos square thetaன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த sin theta cos theta வந்து ரெண்டுமே மல்டிபிளில் இருக்கா? அதில் ஈக்குவல் டுக்கும் அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் டிவிஷனில் வரும். அப்போ இந்த இடத்துல 1ன்னு இருக்கும். 1 ஈக்குவல் டு
sin square theta plus cos square theta divided by sin theta into cos theta. இப்போ இது எல்லாமே தனித்தனியாக இந்த இதுக்கு divided by இந்த plus cos square theta divided by sin theta cos theta தனித்தனியாக எழுதுறோம். sin square theta divided by sin theta cos theta plus cos square theta divided by sin theta cos theta ன்னு இருக்கும். இந்த சைடு 1 இருக்கு. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாம். ஒரு சைன் இதில் ஒரு சைன் இதில் ஒரு காஸ் இதில் ஒரு காஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா sin by cos can be written as tan theta plus cos by sin can be written as cot theta. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. tan theta plus cot theta தான் என்ன அப்படின்னு பார்க்கணும். tan theta plus cot theta equal to LHSல என்ன வந்திருக்கு 1. அப்போது tan theta plus cot theta equal to answer 1. Next, fifth sum. The simplest form of ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை வந்து நம்மள சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இது என்ன? இது ஐடென்டிட்டி, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். இது என்ன ஐடென்டிட்டி? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும்? sin ஸ்கொயர் தீட்டா வரும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு sin ஸ்கொயர் தீட்டா. இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? sin ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா, அதுக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி, இதிலிருந்து 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்? இந்த சைட் போயிடுச்சுன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த ரெண்டு ஐடென்டிட்டியும் எடுத்துகிட்டு போய் இந்த கொஷினில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் வந்துடும். ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ரூட் ஆஃப் sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை 1 பை cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதுகிறேன். ரூட் ஆஃப் sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. sin பை காஸ் என்ன? tan. அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கா, அதனால tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ரூட் ஆஃப் tan ஸ்கொயர் தீட்டா வந்திருக்கு. இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா tan தீட்டா. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த கொஷினுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா tan தீட்டா. Next sum. If 1 plus sin square theta equal to 3 sin theta cos theta, then prove that tan theta equal to 1 or 1 by 2 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். இது கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, இஃப் கண்டிஷன். இதிலிருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா tan தீட்டா வந்து 1 அப்படின்னா 1/2 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணோம். இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஃபஸ்ட்டு டிவைடிங் போத் சைட்ஸ் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த சம்மில் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை டிவைட் பண்ணால் தான் அடுத்து ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான் நம்ம பண்ணணும். 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 3/3 சைன் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் இப்போது 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னது? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா plus sin square theta by cos square theta tan square theta equal to
இதில் ஒரு காஸ் இதில் ஒரு காஸ் கேன்சல் பண்ணிவிட்டு sin theta by cos theta tan அப்போ 3 tan theta. இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரே சைடு எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட்டு tan square theta மைனஸ் இந்த சைடு இது பாசிட்டிவில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் 3 tan theta ப்ளஸ் secant square theta equal to 0. இப்போ இது ரெண்டுமே டேனில் இருக்குது, இந்த ரெண்டு டேர்மும். இந்த டேர்ம் மட்டும் சீக்கண்டில் இருக்குது, அதுவும் நம்ம டேனில் மாற்றணும் அப்படின்னா ஐடென்டிட்டி. என்ன ஐடென்டிட்டி? 1 ப்ளஸ் tan square theta equal to secant square theta. secant square thetaக்கு பதிலாக இப்போ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்? 1 ப்ளஸ் tan square theta equal to 0. இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். tan square theta minus 3 tan theta. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இது ஸ்கொயரு இதுவும் ஸ்கொயரா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 tan square theta minus 3 tan theta plus 1 equal to 0. இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது? குவாட்ராட்டிக் ஃபார்மா. அப்போது இந்த டேனை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ என்ன வரும்? 2x² மைனஸ் 3x + 1. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. அதிலிருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? இந்த ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். 2 tan square theta minus 3 tan theta plus 1 equal to 0. இப்போ நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். 2x² minus 3x plus 1 equal to 0வா? ட்ரீ மெத்தடில் இப்போ இங்கே என்ன வரும்? இங்கே எழுத போகிற நம்பர் வந்து the first x² உடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² என்ன? 2. அதையும் லாஸ்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும். அப்போ x² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 into 1 இங்கே 2. இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டை எழுதுகிறேன். எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? -3. நெக்ஸ்ட் இப்போது இங்கே ரெண்டு வேல்யூ நான் எழுதணும். ரெண்டு வேல்யூவும் மல்டிபிள் பண்ண அப்படின்னா எனக்கு 2 வரணும். இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு -3 வரணும். அப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் இது சாட்டிஸ்ஃபை ஆகும் இந்த வேல்யூஸ்? இப்போ நான் இங்கே 2 1 அப்படின்னு போடுறேன். 2 1s are 2 இங்கே வந்துருச்சு. ஆனால் 2ம் 1ம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 வரும். ஆனால் இங்கே நம்மளுக்கு -3 இருக்குது. அப்போ மைனஸ் எப்படி வரும்? ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டுடலாம். -2 -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா, அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் எது? 2, அதோடைய சிம்பிள் -3. அப்போ ஆன்சர் வந்துடும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 2 1s are 2, இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ 2. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ தான் இதுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கா? இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இந்த ரெண்டு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2x² நம்மளுக்கு வந்திருக்கிறது எக்ஸ், இதை தான் நான் எழுதுகிறேன். -2x minus x plus 1 equal to 0. இப்போ இதிலிருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்மில் எது காமனாக இருக்குது? 2x காமனாக இருக்குது. 2xை காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா வெறும் இதில் இன்னும் ஒரு எக்ஸ் இருக்கும், -1 இருக்கும். இதில் x + 1 எதுவும் காமனாக எடுக்க முடியாது. ஓகேவா? மைனஸை மட்டும் காமனாக வெளியே வச்சுட்டு x -1 அப்படின்னு எழுதுகிறேன். இப்போது இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்மா? இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து எது காமனாக வெளியே எடுக்கலாம்? x -1 காமனாக வெளியே எடுக்கலாம். x -1 காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா இங்கே 2x, இதில் -1 இருக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ இதில் ரெண்டுமே ஈக்குவேட் டு 0வாக இருக்குது. தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுறேன். x -1 ஈக்குவல் டு 0 இது ஒன்று, 2x - 1 equal to 0 இது ஒன்று. இப்போ இதில் x equal to என்ன? 1. இதில் 2x equal to 1, x equal to 1/2. நம்ம ஸ்டார்டிங் இந்த குவாட்ராட்டிக்கில் எக்ஸை வந்து என்னென்னு எடுத்தோம்? tan thetaன்னு எடுத்தோமா? x equal to tan thetaன்னு எடுத்தோம். அப்போ இந்த ஃபைனல் ஆன்சரில் x இருக்கிற இடத்துல tan thetaன்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
அப்போது tan theta ஈக்குவல் டு 1ன்ட்டு ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு அண்ட் tan theta ஈக்குவல் டு 1/2 இன்னும் ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ இது தானே நம்ம ப்ரூவ் பண்ணணும். என்ன கொஸ்டின்? ப்ரூவ் தட் tan theta ஈக்குவல் டு 1ன்ட்டு ப்ரூவ் பண்ணணும் ஆர் 1/2ன்ட்டு. நம்ம இங்கே ரெண்டுமே ஃபைனலில் ப்ரூவ் பண்ணிட்டோம். tan theta 1 அண்ட் tan theta ஈக்குவல் டு 1/2 அப்படின்ட்டு. ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸில் இருந்து சில சம் சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். போன வீடியோ போட்டோம்ல, அதுவும் இந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி சாப்டர்லேருந்து 7 மார்க்ஸ் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சாப்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபார் 6th to 10th ஸ்டாண்டர்டுக்கு. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். தேங்க்யூ.